Welcome to my channel. இன்னைக்கு beef cutlet எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேண்டிய ingredients பார்க்கலாம் என்ன வேணும்னு. Double mince beef 1 kilo. 2 potato boil பண்ணி mash பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த டிஷ்க்கு தண்ணி வேணும் oil fry பண்ணறதுக்கு. 4 tablespoon கடலை பருப்பு. இது ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு வேணும். நம்ம டிஷ்ல எப்பவுமே நிறைய இஞ்சி பூண்டு சேர்த்தா ரொம்ப நல்லது. இது வேணும். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், flax seed, 2 முட்டை, chopped coriander, பட்டை லவங்க ஏலக்காய், மிளகு 1 டேபிள்ஸ்பூன். நான் இன்னைக்கு பீஃப் டபுள் மின்ஸில் பண்ணுறேன். அதனால தான் அந்த விசிலில் பண்ணுறேன். உங்களது வந்து சிங்கிள் மின்ஸ் ஆர் மின்ஸ் கொஞ்சம் பெருசாக மீட் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் குக்கரில் போட்டு இது ஒரு 2-3 விசில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். நான் இப்போ வந்து டபுள் மின்ஸ்னால இந்த விசிலில் என்ன பண்ணுறேன், இப்போ 1 கிலோ டபுள் மின்ஸ் போட்டுருக்குறேன். கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன். இது வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுதான், அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். ஜிஞ்சர் garlic, pepper, பட்டை லவங்க ஏலக்காய், chili powder, turmeric powder, இதுக்கு வேண்டிய salt போடலாம். கொஞ்சமாக தண்ணி, இந்த மீட்லேருந்து தண்ணி வரும். கொஞ்சம் இது தாலெல்லாம் இருக்குதுல்ல, அது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஊற்றி இது கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் எடுக்கும் வேகிறதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். இது மூடி வைக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ தண்ணி போடக்கூடாது. தண்ணி போடாத கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். வேணும்னா சும்மா கொஞ்சம் 1 or 2 டேபிள் ஸ்பூன் அந்த சூப் இருக்குல்ல, அதே போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி போடக்கூடாது. இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, சரியாக இருக்குது. ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாது. லேசாக குறைன்னு கொஞ்சம் மீட் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட் மட்டும் அரைச்சிட்டா அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் இதில் கொஞ்சம் பொட்டேட்டோ போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேசாக அந்த மீட் இது இருக்கணும். இப்போ மீட் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பேஸ்ட் இருந்தால் நல்லா இருக்காது. இதில் வந்து மேஷ்ட் பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம். இது வந்து flax seed பவுடர். இது டெய்லியுமே நம்ம சாப்பிட்றதுல எனி சாம்பாரில் போடலாம், பாஜி, தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், சாலடில் சாப்பிட்லாம், எப்படினாலும் சாப்பிட்லாம். இது எல்லா டிஷ்ஷு கூடவும் போகும். ஆனால் டெய்லி 1 or 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் குக்கிங்கில் ஆட் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ரிச் இன் ஃபைபர், ஒமேகா 3 இதில் இருக்குது. இது வந்து டயபெட்டிக், சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்டாங்கன்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். அது டெய்லி ஹெல்த்து சேர்க்கறது ரொம்ப நல்லது. நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இது சேர்ப்பேன். சப்பாத்திக்கு கூட மாவு மிக்ஸ் பண்ணும் போது இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு ஸ்டடீஸில் இப்போ சொல்லியிருக்கிறாங்க கேன்சர் கூட இது ப்ரிவெண்ட் பண்ணுதுன்ட்டு.
அதனால் டெய்லி இது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃப்ளேவரும் கிடையாது, ஒரு டேஸ்ட் கூட அவ்வளோ ஒன்றும் இருக்காது. நீங்கள் சும்மா ஃப்ளாக்ஸ் சீடு வாங்கிட்டு நீங்கள் வீட்டிலே மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா பாஜிக்கு சாப்பிட்டுக்கலாம். சும்மா அப்படியே கூட மேலே தூவி மறந்துட்டிங்கன்னா போட சும்மா 1 or 2 பிஞ்ச் எடுத்து எல்லாேருக்கும் சாப்பிடும்போது மேலே போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க எல்லோரும். இது போடலாம். chopped coriander leaves, அப்புறமா கொஞ்சம் உப்பு. இந்த பொட்டேட்டோவில் உப்பு இல்லைல்ல, அதுக்கு உப்பு கொஞ்சம் போடலாம். உங்களுக்கு சில்லி பவுடர் ஒன்றும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் அதை கூடவோ குறைக்கவோ நீங்கள் செய்யுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்லெட் ஷேப்பில் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வச்சிடலாம். நல்லா செஞ்சு வச்சுட்டு அப்புறமேல ஆயில் சூட பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க குயிக்காக இருக்கும், நம்மளுக்கு செய்து முடிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கட்லெட் செஞ்சு வச்சுட்டு அப்புறமேல நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கட்லெட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எக்கில் டிப் பண்ணலாம். எக்கில் ஒரு எக்கு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் போட்டிருக்கிறேன். அது நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணிடலாம். இப்போது இது வந்து என்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை, இது வந்து கெலாக்ஸை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டிருக்கிறேன் அந்த டேஸ்ட்டுக்காக, இல்லைன்னா ரொம்ப பிளாண்டாக இருக்கும். இதை ஃப்ரை பண்ணிடலாம். கட்லெட் போட்ட உடனே திருப்பக்கூடாது. கீழே கொஞ்சம் ப்ரௌன் ஆகும், அப்புறம் திருப்பணும். இப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்குது. இப்போ நம்ம எல்லாம் திருப்பி போடலாம். உடனே திருப்பணுமா உடஞ்சிடும் எல்லாம். இப்போ எடுத்து வேறு அடுத்த சைடு திருப்பத்துக்குள்ளே அது உடஞ்சி போயிடும். ஸ்பூன் கீழே விழுந்துடும் எல்லாமே. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டு பிறகு திருப்பி விடலாம். இப்போ 2 சைடும் ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ சுவையான பீஃப் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் and subscribe. Thank you so much for watching. We'll see you in the next video. Happy cooking!